அலகாபாத் ஹைகோர்ட்லயும் ஒரு தாக்கம். என்னன்னா இவரை உடனடியா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு டெல்லி கோர்ட்ல. நான் பேசுறது யஷ்வந்த் வர்மா ஜஸ்டிஸ், அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அங்க அவர் வரவே கூடாது அப்படின்னு பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜட்ஜஸ்ல இருந்து போய் பேசினாங்க, என்னமோ நெகோசியேஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அப்படியே அது அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கால் ஃபார் ஆச்சு. அப்படியே அது நீர்த்து போய் இப்ப அவர் அங்க போய் பணியை தொடர்ந்து இருக்கிறாரு. அங்க போய் அவரு பதவி பிரமாணம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ச்சியா மூத்த வழக்கறிஞர்கள், அதாவது இந்த இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு எதிரா இருப்பாங்கல்ல, இப்போ கொலிஜியம் சிஸ்டம் ஆகட்டும், வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேட்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் மாதிரியான நிறைய வழக்கறிஞர்கள் நீதித்துறை மேல இப்போ ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையா பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? இப்போ திடீர்னு ஜட்ஜஸ் அவங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் வெளியிட போறோம், நாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம், இனி எதிர்காலத்துல வரக்கூடிய நீதிபதிகளுக்கு இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு இதெல்லாமே சொல்றது எல்லாமே இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு நீதித்துறை மீது கடுமையான விமர்சனம். ஏன்னா பொதுவா நான் 10 வருஷத்துக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா அவங்களுடைய டே டு டே ஹேப்பனிங்ஸை ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்றதுனால நான் இதை உறுதியா சொல்ல முடியும். நீதித்துறையில இருக்கக்கூடியவங்க மேல, அதிலும் குறிப்பா ஜட்ஜஸ்க்கு மேல இல்ல அவங்களுடைய வழங்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு மேல விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை ஒரு காலமும் அவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. அதை எப்படியாவது ஒண்ணு சரி செய்யணும்னு பார்ப்பாங்க, இல்ல அந்த டாக் வராம இருக்கணும்னு பார்ப்பாங்க.